வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி ஒரு செயலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த செயலியோட பெயர் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு செயலி, டிரான்ஸ்லேட் செயலி தான். இது என்னென்னா OnePlus 13 இருக்கக்கூடிய செயலி. இது வேறு எந்த செல்லையும் இல்லை இப்போதைக்கு. எதிர்காலத்தில் எல்லா செயலிகள்லையும் எல்லா செல்லுலையும் வரலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ அந்த செயலிக்கு போயிடலாம். மொழிபெயர் மேலும் மொழிபெயர் பக்கம் 1 கீழ் 2. இப்போ இந்த மொழிபெயர் செயலியை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. டிரான்ஸ்லேட்னு இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் மொழிபெயர் செயல். நம்ம தொலைபேசியை முழுசும் தமிழில் வச்சுருக்கிறனால அப்படி வருது. ஓகே, இப்போ இதில் ஒரு 4 வசதிகள் கொடுத்துருக்குறாங்க. மொழிபெயர் மொழிகள் இடையே தகவல் தொடர்பு. இதுதான் மொழிகள் இடையே தகவல் தொடர்பு. ஃபஸ்ட்டில் ஒரு பாரம்பரிய டிரான்ஸ்லேட் செயலியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா, நம்ம ஒரு உரையை உள்ளிட்டால் அது அப்புறம் இன்னொரு மொழியில், மூல மொழியில் ஒரு உரையை உள்ளிடுவோம். அது இலக்கு மொழியில் எந்த மொழியில் வேணுமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவது, மொழிபெயர்க்க வேண்டிய இமேஜ் பட்டன். உரையாடல். இப்போ உரையாடல் அப்படிங்கிறது என்னென்னா, 2 மொழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த 2 மொழியிலையுமே நம்ம பேசும்போது எந்த மொழியில் பேசுகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மொழியில் அது மொழிபெயர்த்து பேசும் அல்லது திரையில் வரும். ரெண்டுமே செய்யும். இது நான் தமிழில் பேசுகிறேன், ஹிந்தியில் பேசுகிறேன் அப்படிலாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. 2 மொழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நம்ம என்ன மொழியில் பேசுகிறோங்கிறத அதுவே கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு மொழியில் மாற்றி கொடுக்கும். இதுதான் ரெண்டாவது வசதி. மூணாவது, நேரலை. இது நேரலை அப்படிங்கிறது நம்ம 2 பேரும் நேரடியாக பேசிக்கிற போது, 2 மொழிக்காரங்க நேரடியாக பேசிக்கும் போது என்ன ஆகும்னா, ஹெட்ஃபோனில் அவங்க பேசுகிறது என்னோடய தாய்மொழியில் கேட்கும், நான் பேசுகிறது தொலைபேசி வழியாக அவங்களுக்கு அவங்களோட தாய்மொழியில் கேட்கும். இந்த வசதி என்னென்னா, இப்போ OnePlusல உயர் ரக ஹெட்ஃபோனில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. பட்ஸ் 3ல் மட்டும்தான் அந்த வசதி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வேறு எந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லையும் இல்லை. அதனால் அதை நம்மளால் பரிசோதிக்க முடியலை. ஏன்னா காசு இல்லை அதை வாங்குகிற அளவுக்கு. சரி, ஓகே. வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பவ்யமாக தான் பேசணும். அடுத்து கடைசியில் திரை உள்ளடக்கம் நிகழ்நேரத்தில் மொழிபெயர்க்கப்படுவதால் உங்கள் தாய்மொழியில் உள்ளதைப் போல பக்கங்களை உலாவலாம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், திரையில் இருக்கக்கூடியதை நம்ம ஸ்க்ரீனில் என்னென்னலாம் தெரியுதோ அதை எல்லாமே நம்ம தாய்மொழியில், ஆங்கிலத்தில் இருக்குதோ அல்லது சீன மொழியில் இருக்குதோ ஏதோ ஒன்றில் இருக்கக்கூடிய நம்ம திரை உள்ளடக்கங்களை, திரையில் தெரிகிற அனைத்தையுமே நம்ம தமிழ் மொழியிலையோ அல்லது ஆங்கிலத்திலேயோ உள்ள மாதிரியே மொழிபெயர்த்துக்க முடியும். இந்த வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வசதி கொடுத்துருக்குறாங்க. என்னால் அந்த நேரலை நேரடியாக டெமோ பண்ணி காட்ட முடியாது, அதுக்கு இது இல்லை. இப்போ அதனால் அந்த உரையாடலை மட்டும் நம்ம பார்க்கலாம். உரையாடல். மொழிபெயர்க்க வேண்டிய இமேஜ் பட்டன். உரையாடல். இந்த உரையாடல் அப்படிங்கிறதுல போயிட்டேன். இல்லை நிறையாவே நான் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன் சும்மா. இப்போ என்னென்னா, தமிழும் ஹிந்தியும் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். தமிழ் முதல் மொழியாகவும் ஹிந்தியை 2வது மொழியாகவும் தேர்ந்தெடுத்திருக்கேன். உரையாடல். தமிழ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் தமிழ். மொழியை மாற்றுனா மேலே உள்ளது தமிழாகவும் கீழே உள்ளது ஆங்கிலமாக, மொழி அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ட்ராக் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் மாற்றிக்கிறது தான். ஹிந்தி. 2வது மொழியாக ஹிந்தி வச்சுருக்கேன். நம்ம இந்த ஹிந்தியில் கிளிக் பண்ணோம்னா என்னென்ன மொழியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதில் எந்த மொழிக்கு வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த செயலி ஏன் சிறப்பு மிக்கதுன்னா, நம்ம இந்திய மொழிகளையும் இதில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஒரு செயலி புதுசாக அறிமுகமாகுதுன்னா அதில் பெரும்பாலும் என்ன இருக்கும்னா, நம்ம பிராந்திய மொழிகள் இருக்காது. ஆனால் இந்த OnePlusல அறிமுகமான இந்த செயலியில் இருக்குது. தமிழும் இருக்கிறதுனால தான் இது என்னை பொறுத்தளவு எனக்கு கொஞ்சம் சிறப்பானதாகவும் இருக்குது. இது வேறு எந்த செல்லையுமே இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. பார்க்கலாம், எதிர்காலத்தில் இதை பின்னொற்றி அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா செயலிகள் வரும் அப்படின்னு நம்புவோம். நான் இப்போ கீழே இருக்கும் திரையில் இப்போ ப்ளே பட்டன் அல்லது பேசு பட்டன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ளேன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன மொழியில் பேசுகிறோமோ அது இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்து காட்டும். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், அது ஹிந்தியில் மொழிபெயர்த்து காட்டும். அடுத்து ஹிந்திக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கிறேன். எனக்கு ஹிந்தி தெரியாதனால அந்த வீடியோவை ப்ளே பண்ணுவோம். ஒரு கதையை அதை இது தமிழில் மொழிபெயர்த்து காட்டும். எவ்வளோ நீள வாக்கியமாக இருந்தாலும் அது மொழிபெயர்த்து காட்டும். நாங்கள் நாளை பள்ளி செல்ல இருக்கிறோம், அங்கே பல நண்பர்களை சந்திக்க இருக்கிறோம். हम कल स्कूल जा रहे हैं, हम वहाँ बहुत सारे दोस्तों से मिलेंगे. இப்போ நேரடியாக ஹிந்தியில் ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். அதை இப்போ எப்படி மொழிபெயர்த்து காட்டுதுன்னு பார்ப்போம். अब मैं सीधे आकर हिंदी में वीडियो चलाऊंगा. अब कैसा है पापा? சரி, ப்ளே பண்ண வீட்டுக்காரம்மா. हेलो बच्चों, मैं आज आपके लिए नई कहानी सुनाने आई हूँ. குழந்தைகளே, நான் இன்று உங்களுக்கு ஒரு புதிய கதையை சொல்ல வந்துள்ளேன்.
இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது எப்படி ஹிந்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து காட்டியிருக்குன்னு. அது மொழிபெயர்க்கிறத வந்து மொழிபெயர்க்கும் போது நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அதிர்வு தெரியும் பார்வையற்றோருக்கு. அப்போல்லாம் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். अब आप जानते हैं कि यह हिंदी से तमिल में कैसा है। हम थोड़ा कंपन महसूस करते हैं जब हम इस निष्कर्ष पर पहुंचते हैं कि यह भाषा ही है। பின்செல் பட்டன். அவ்வளோதான் இந்த காணொளி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.